ஒரு தனிநபரை தாக்குறதோ இல்லை எலும்பு உடைப்புன்னு சொல்கிறதோ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் நாகரிகமாக இருக்கா? ஏன் உங்களுக்கு இல்லையா குடும்ப வாழ்க்கை? உங்கள் குடும்பத்துலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்களா? நான் உன் குடும்பத்தை பற்றி அப்பா பேசுனா நீ என்னை பற்றி பேசு, பேச்சாக தான் இருக்கணும். அது எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? இது வந்து நம்ம நகைச்சுவாக பார்க்கலாம். ஒரு பக்கம் நான் இதுனா நீ மேடை போட்டு பேசு, நான் ஒரு பக்கம் மேடை போட்டு பேசுகிறேன். நீ என்னை பற்றி பேசு, நான் உன்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன், நீ என்னை பற்றி இன்னும் அதிகமாக பேசு. திமுக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாங்களா இல்லை அநாகரிகமாக பேசுகிறாங்களா? தாவேகா சார்பில் இருந்து ஒரு தனிநபர் விமர்சனம் வச்சு யார் பேசியிருக்கா? இது வரைக்கும் யார் பேசியிருக்கா? முதல்வரே சொல்லியிருக்காரு, கொளத்தூரில் குத்து பரோட்டா போட்டாங்க பார்த்தீங்களா, சட்டமன்றத்தில் பண்ணதாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லலாம்ல. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமா? நீங்கள் வந்து என்ன வேணா பேசுவீங்க. சட்டமன்றத்தில் ஆஸ்டின் என்ன பேசினார்? சட்டமன்றத்தில் வாயே திறக்க மாட்டாரு முதலமைச்சர், பேசவே மாட்டார். பேசுனா நீங்கள் நின்று கேட்க மாட்டீங்க. நீங்கள் உடனே உடனே குடுன்னு ஓடி போயிடுறீங்க. இவர் என்ன சொல்கிறாரு? மார்க்கெட் என்ன வந்து எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது, ஹார்ட் அட்டாக் வரும், எனக்கு அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்ற. கலைஞர் அரெஸ்ட் பண்ணும் போதும் அவர் வந்து என்னை கொள்றாங்கன்னு கற்றுனதெல்லாம் அந்த டைமில் பயங்கரமாக போச்சு. அதுக்கு அடுத்து வந்து செந்தில் வழக்கு அந்த இடி வழக்கு அப்போ வந்து ஒரு இடி அரெஸ்ட் பண்ணும்போது உடனே ஒரு நெஞ்சுவலி வருது. நெஞ்சுவலி எப்படி வரும்? ஊழல் பண்ணது கிடையாது, லஞ்சம் வாங்கினது கிடையாது, ரொம்ப நேர்மையான ஆள் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லலாம். முன்னாள் முதல்வர் இருந்த இந்நாள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு அப்டேட்டில் காட்டிருக்காங்க. 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் சார் வந்து இப்போது லண்டன் போனார். லண்டன் போயிட்டு 10 நாள் 10,000 ரூபா வச்சுக்கிட்டு லண்டன் போய் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காரு. அது அவங்க பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்துக்க போயிருக்காரு. எனக்கு இதில் வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. வணக்கம். இப்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். அதை வந்து பெரிய அளவில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து அவரோட பையன் பேசக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும், திமுகவினர் பேசக்கூடிய அந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு எப்படி இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க? மற்ற விஷயங்களை வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அந்த முக்கியத்துவம் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வந்து இந்த கைதை வந்து ரொம்ப இன்னும் பெருசாக ஒரு அரசியலை தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு ஏதோ சேவை பண்ணிவிட்டு அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து திமுக கொண்டு போகிறாங்க. இந்த கைதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த விஷயத்தை கைது பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? ஒரு முதலமைச்சரை போயிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே எலும்பு உடைப்பேன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி ஆதரிக்க முடியும்னு கேட்குறேன். மக்கள் பார்க்குறாங்க, இதை மக்கள் வந்து கேட்குறாங்க. காதில் இதை வந்து கேட்கும் போது மக்களுக்கு எப்படி இருக்கும்? என்னன்னா இது ஒரு திமுகன்றாங்க, ஒரு பெரிய கட்சின்றாங்க, நாங்கள் வந்து 75 வருஷ கட்சின்றாங்க அப்படின்றாங்க. எதிர்கட்சியாக இருந்தால் திமுக வந்து எப்படி தெரியுமா இருக்கும், நாங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய அரசியல்வாதி தெரியுமா, மூத்த அரசியல்வாதி தெரியுமான்னு பேசுகிறாங்க. ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே எலும்பு உடைப்பேன் அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாங்கன்னா இதுதான் உங்களுடைய அரசியல் நாகரிகமா? இப்படி அரசியல் பேசுனீங்கன்னா உங்களை கைது பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே. இப்போ ஒரு முதலமைச்சரை போய் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அதே கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த தெருவில் இருக்கலாம். அப்போ வந்து என்னடா நம்ம தலைவரை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கை கலப்பாகலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஒரு 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 மாண்போடு பேச வேணாமா? ஒரு திமுக மூத்த கட்சி, இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய கட்சி, அரசியல் பண்ண தெரியலையா உங்களுக்கு? ஆனால் இந்த கைது நடவடிக்கை ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. இது வந்து எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு அவங்களுடைய குரல் வரையை நசுக்கக்கூடிய அளவில் தாவேகா அரசு செயல்படுது. ஒரு அராஜக போக்கை கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த கருத்துரிமையை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கருத்துரிமைன்றது என்னது? நாம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கோம், நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நம்ம ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனங்கள் வைக்கணும். அது விமர்சனங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு தனிநபரை தாக்குறதோ இல்லை எலும்பு உடைப்புன்னு சொல்கிறதோ அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் நாகரிகமாக இருக்கா? ஏன் உங்களுக்கு இல்லையா குடும்ப வாழ்க்கை? உங்கள் குடும்பத்துலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் எந்த கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்களா நீங்களாம்? அப்படி நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, உங்களை வந்து அமைதியாக தான் டீல் பண்ணணும் அப்படின்னா எப்படி முடியும்? அதெல்லாம்
பேசுகிற பேச்சில் வன்முறை இருக்கா இல்லையா? ஒரு எலும்பு உடைப்புன்றது என்னது? ஒரு அராஜகமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை எப்படி நம்ம கடந்து அவங்க என்ன எதிர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உன் குடும்பத்தை பற்றி அப்பா பேசுனா நீ என்னை பற்றி பேச்சாக தான் இருக்கணும், அது எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வருது இல்லை? இது நம்ம நகைச்சுவாக பார்க்கலாம். ஒரு பக்கம் நான் இதுனா நீ மேடை போட்டு பேசு, நான் ஒரு பக்கம் மேடை போட்டு பேசுகிறேன், நீ என்னை பற்றி பேசு, நான் உன்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுகிறேன், நீ என்னை பற்றி இன்னும் அசிங்கமாக பேசு அப்படின்னு நம்ம பேசி நகைச்சுவாக பேசலாம். ஆனால் ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வேணும் இல்லை? ஒரு பொலிட்டிக்கல் கட்சி எதிர்கட்சியாக இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வச்சிங்கன்னா வன்முறை தூண்டக்கூடிய கருத்து தான் இது. இப்போ திமுக எம்எல்ஏக்கள் மட்டும்தான் அவதூறாக பேசுகிறாங்களா, இல்லை அநாகரிகமாக பேசுகிறாங்களா, இல்லை மற்ற யாரும் பேசுனதே கிடையாதுன்றீங்களா? யார் மேலே நடவடிக்கை இல்லைல்ல? தாவேகா சார்பில் இருந்து ஒரு தனிநபர் விமர்சனம் வச்சு யார் பேசியிருக்கா? இது வரைக்கும் யார் பேசியிருக்கா? ஒரு வன்முறை தூண்டுற விதமாக யார் பேசியிருக்கா? முதல்வரே சொல்லியிருக்காரு, குளத்தூரில் குத்து பரோட்டா போட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம்ல. இதெல்லாம் ஒரு அரசியல் நாகரிகமா? ஒரு முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னது ஒரு நாகரிகமான விஷயமா? ஒரு முதல்வரே இந்த மாதிரி பேசும்போது மற்றவங்களாம் இப்படி பேசுகிறதுல ஒரு தப்பும் இல்லைல்ல? இந்த கொத்து பரோட்டா, நூடுல்ஸு, அப்புறம் இந்த தோசை, இட்லி, இந்த மாதிரி இந்த அரசியலை இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு பக்கம். ஆனால் அவர் முதலமைச்சர் பேசுகிறது ஒரு விமர்சனம் தான். 5 நிமிஷம் பேசினேன், குளத்தூரில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்ற ஒரு ஊமை தான் அவர் பேசுகிறாரு தவிர்த்து அவர் ஒரு வன்முறை தூண்டுற மாதிரிலாம் பேசலை. இதெல்லாம் கடந்த காலங்களில் எவ்வளவோ பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? என்ன பேசியிருக்காங்க? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி இவங்க பேசாததா? ஐயா எம்ஜிஆரை பற்றி இவங்க பேசாததா? எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்ன பேசினார்? இதெல்லாம் அவங்க பேசினது தானே. அவங்க பேசும்போது அதெல்லாம் இனிக்குது. நடந்தது தானே சொன்னார். இபிஎஸ் அவர்களை நடந்தது தானே உதயநிதி விமர்சனம் பண்ணார். நடக்காதே சொல்லிட்டு இவர் மட்டும் என்ன சொல்கிறாரு? முதலமைச்சர் சிஎம் விஜய் என்ன சொல்கிறாரு? கொத்து பரோட்டா போட்டாங்கன்றத ஒரு பூமைக்கு சொல்கிறாரு, இங்கே தோத்துட்டீங்க அப்படின்றத சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது? நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் வெளிநாடு பண்ணாத அளவுக்கு கதவு ஈத்து அவங்கள எல்லாரையும் சாத்தணும் அப்படின்னு சொன்னால் அது நாகரிகமானதா? எல்லாரையும் ஒரு சட்டமன்றத்திலே வச்சு பூட்டணும்னா அது எப்படி பூட்ட முடியும்? நீங்கள் என்ன வேணா பேசுவீங்க சட்டமன்றத்தில். ஆஸ்டின் என்ன பேசினார் சட்டமன்றத்தில்? வாயே திறக்க மாட்டுறாரு முதலமைச்சர், பேசவே மாட்டுறாரு. பேசுனா நீங்கள் நின்று கேட்க மாட்டீங்க, நீங்கள் உடனே ஏச்சு உடனே குடுன்னு ஓடி போயிடுறீங்க. அப்படி போனீங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் என்னை பேச சொல்கிறீங்க, நான் பேசுனா நீங்கள் பாட்டு எந்திரிச்சு போயிடுறீங்களே, அப்போ நான் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இழுத்து பூட்டிட்டா நீங்கள்லாம் உள்ளே இருந்து கேட்பீங்களா அப்படின்னு இதெல்லாம் அரசியல் விமர்சனம் தான். இது தனிநபர் தாக்கலை யாரையும். அவர் போய் முதலமைச்சர் நான் உடச்சிடுவேன், இடிச்சிடுவேன், குத்திடுவேன் அப்படிலாம் பேசலை. அவர் ஒரு அரசியல் விமர்சனமாக தான் வைக்கிறாரு. நீங்கள் நான் என்ன கேட்குறேன், திமுக அவங்களுடைய கட்சியில் சார்ந்தவங்க எவ்வளவு பேசியிருக்காங்க? இவங்க ஆட்சி காலத்தில் எவ்வளவு வழக்குகள், அதாவது ட்விட்டு போட்டவங்கெல்லாம் குண்டாஸ் போட்ட கட்சி திமுக. அந்த மாதிரி ஒரு அராஜகமாக நடந்திருக்காங்க. கருத்துரிமைக்கு எதிராக எவ்வளவோ செஞ்சுருக்கு திமுக. ஆனால் இந்த மாதிரிலாம் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்காவினர் பேசுகிற மாதிரி அவதூறுலாம் எங்கள் கட்சியில் யாரும் பேச மாட்டாங்க, நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இப்போ எங்கே போயிருக்காருன்னே தெரில. அவர் இப்போ பேசுறதே கிடையாது. அப்போ என்ன பேசினார்? இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சரை அவர் தலைவராக டிவிக்கு தலைவராக இருக்கும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எப்படிலாம் கொச்சையாக பேசினார். அவர் மட்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வளர்த்து விட்ருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்ன பேசுனாங்க? திமுக அந்த காணொலிலாம் எடுத்துட்டு காட்டுமா? அதை கேட்க முடியுமா உட்காந்து குடும்பத்தோட? அந்த மாதிரி பேசிட்டு நீங்கள் இவர் முதலமைச்சர் இருக்கும்போது முதலமைச்சர் ஆகிட்டார் இவர். அதை உங்களால் ஏற்றுக்க முடியல. ஊழல் பண்ண கூடாதுன்னு சொல்கிறாரு. ஊழல் பண்ணவங்களும் நான் கேஸ் போடுவேன், அவங்கள வழக்கு சந்திக்கணும், அவங்கள சிறைப்படுத்துவேன், தொடரவங்களையும் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உங்களால் பொறுத்துக்க முடியல. இத்தனை வருஷமாக நம்ம அரசியல் பண்ணி நம்ம எல்லாத்தையும் சுற்றின்னு போயிட்டோம். இப்போ நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலில் நீங்கள் முதலமைச்சர் மேலே ஒரு காட்டமான விமர்சனங்கள் வைக்கிறீங்க. முக்கியமாக பார்த்தோன்னா இந்த கரூர் சம்பவத்திலலாம் பார்த்தோன்னா முதலமைச்சர் கிட்டத்தட்ட அக்யூஸ்டு மாதிரியும் விஜய் தான் இதை பண்ணாருன்ற மாதிரியும் தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளவோ பேசினாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தில் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னார். நேற்று தான் அந்த ஜனநாயகன் படத்துக்காக ஹெச்பி வினோத் பேசியிருக்காரு. அப்படிலாம் பேசுறதுக்கு ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீகம் இல்லையா? ஒரு அனலைஸ் பண்ண மாட்டீங்களா? அனலைஸ் பண்ணி தானே ஒரு விஷயத்தை வெளியில் விடணும். ஊடகம்னா என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? கலெக்டிங் நியூஸ், அனலைஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூட். இதுதான் ஊடகத்துடைய கடமையே.
நீங்கள் வந்து ஒரு நியூஸை வந்து உருவாக்குறீங்க, ஃபேக்கான ஒரு நியூஸை உருவாக்குறீங்க, ஃபேக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மக்களுக்கு வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி அவதூறு அரசியலை கையில் எடுக்கும்போது இவங்க வந்து பேசுகிற எல்லாருமே மேலாம் வழக்கு போடலை. அவதூறு பேசுறது, தனிநபர் தாக்குதல் பண்ணுறது, கொச்சையாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அருவருக்கும் வகையில் பேசுறது, ஒருத்தர் வன்முறை தூண்டுற விதத்தில் பேசுறது, இந்த மாதிரி பேசினா இதை வந்து யாரும் பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம். அவர் மார்க்கண்டேயன் அவருடைய பையன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகிறாரு. அப்படி இருக்கிறவரை கொண்டு போய் பாத்ரூமில் அடைச்சி துப்பாக்கியை தலையில் வச்சு விசாரணை பண்ணுறாங்களாமே, அது பண்ணலாமா? அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், அவரை வந்து கட்சி மாற சொன்னாங்க, என்னை வந்து நிர்பந்தம் பண்ணாங்க அப்படின்னாரு. இவர் என்ன சொல்கிறாரு, மார்க்கண்டேயன் வந்து எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எனக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது, ஹார்ட் அட்டாக் வரும், எனக்கு அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்ற. இந்த மாதிரி வந்து இவங்க போலீஸ் அரெஸ்ட்டு அப்படின்னு வரும்போது உடனே அவங்க மெடிக்கல் வந்து கொண்டு வந்து அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரி அரசியல்? நீங்கள் வந்து பயப்படாத ஒரு கட்சி, பயப்படாத ஒரு ஆள் அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக எதிர்கொள்ளணும். வழக்கு இவங்க 2 பேர் தான் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறோம், ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொன்னாங்களா? அதாவது திமுகவுடைய இந்த கடந்த காலங்களில் எடுத்து பார்த்தோன்னா ஒவ்வொரு முறையும் இதுதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஐயா கலைஞர் அரெஸ்ட் பண்ணும் போதும் அவர் வந்து என்னை கொள்றாங்கன்னு கற்றுனதெல்லாம் அந்த டைமில் பயங்கரமாக போச்சு. அதுக்கு அடுத்து வந்து செந்தில் பாலாஜி இப்போது அந்த இடி வழக்கு அப்போ வந்து ஒரு இடி அரெஸ்ட் பண்ணும்போது உடனே அவருக்கு நெஞ்சு வலி வருது, உடனே மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகுறாரு. நெஞ்சு வலி தான் வந்ததுக்கு அவருக்கு ஆஞ்சியோலாம் பண்ணாங்களே. நெஞ்சு வலி எப்படி வரும்? ஒரு இடி வழக்கு போடுறாங்கன்னா அது தைரியமாக போயிட்டு நான் தப்பு பண்ணல அப்படின்றத கோர்ட்டில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒருத்தங்க நம்மளை அரெஸ்ட் பண்ண வராங்கனாலும் உங்களுக்கு ஏன் பயம் வருது? ஏன் தப்பு பண்ணாத ஒருத்தன் பயப்படுவானா? நீ என்ன வேணா பண்ணுப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு அப்படி நிற்கணும். நீ ஏன் பயப்படுற? பயம் வருதுனால நீ எது தப்பு. ஏற்கனவே ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு குறையாக சொல்ல முடியும். இப்போ கூட தான் சிங்கப்பூரில் போயிட்டு ஏவா வேலு அவர்கள் சிகிச்சை பெற்று வந்தார். அது வந்து இந்த வருமான வரித்துறை விசாரணைக்கு முன்னாடியே நாங்கள் டிக்கெட்லாம் போட்டேன், அங்கே ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன், ஆனால் இவங்க வந்து இந்த விசாரணைக்காக தான் நான் போய் வந்து அட்மிட் ஆனேன் அப்படின்னு வந்து முடிச்சு போட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் இப்போ வந்து பிபி, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட்டு பலவீனமாக இருக்கவங்க, கை கால் நடுக்கம், உதறது, இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களெல்லாம் நீங்கள் கட்சிக்குள்ளே எம்எல்ஏ எம்பி ஆக்கி வச்சுட்டு அவங்க வந்து இஷ்டத்துக்கு மினிஸ்டர் ஆகிட்டு ஊழல் பண்ணிக்கின்னு மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிக்கின்னு ஊரை ஏமாற்றி இது மாதிரி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருந்தால் இவங்களை தூக்கி நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் வச்சு எல்லாமே பண்ணுவீங்க. கடைசியில் அதுக்கு தவறை கண்டுபிடிச்சி வழக்கு போட்டால் அந்த வழக்கை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லை. உடனே வந்து எங்களை வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குறாங்க, எங்களை வந்து முடக்கிறாங்க, எங்களை வந்து ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணால் என்ன அர்த்தம்? ஒன்று நீங்கள் வந்து நல்ல அரசியல் பண்ணணும், நல்ல அரசியல் பண்ணி மக்கள் நல்லது மட்டுமே பண்ணியிருந்தால் பரவாயில்ல. முழுக்க ஊழல், ரோடே போடாமல் ரோடு போட்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்டில் பேப்பரில் இருக்குது, ரோடு கிடையாது. அங்கே போய் பார்த்தா கரூரில் ரோடு கிடையாது. அவர் தான் சொல்கிறாரு எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, டாக்குமெண்டைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு. அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் சிபிசிஐடி ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அந்த விசாரணைக்கிறதுக்கு வந்தால் உடனே ஐயா போயிட்டு அங்கே சிங்கப்பூர் போயிடுறாரு, அங்கே போய் அட்மிட் ஆகிடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களை தேடி அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, ரோடு போடாமல் நாங்கள் அங்கே வந்து பில்லு வாங்கிக்கிறதோம்னா ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கன்றாரு. எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்றாரு, அதிகாரிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்க, ஆதாரம் இருக்குது. ப்ரூஃப்ன்றது இருக்கிறதுனால தான் வழக்கு போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு வந்து நீங்கள் சும்மா போயிட்டு நீங்கள் ஏதோ அங்கே இருக்கார் ஒருத்தர் அப்படின்றதுனால நீங்கள் எஃப்ஐஆர் போட முடியாது. நீங்கள் அங்கே ரோடு இல்லாமல் ரோடு போட்டுருக்குதா ஒரு இது கேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எடுத்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட உள் வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்றுனா எடுத்து அதெல்லாம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எப்படியாவது இந்த தாவிக கட்சியை வந்து நம்ம எதிர்கொள்ள தெரியல, எப்படி அதை சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகளும் உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதிமுக பலவீனமாக போயிடுச்சு. திமுக எதிர்க்க முடியாமல் ஏற்கனவே அவங்க பண்ண தவறுகள் வந்து அவங்கள திருப்பி வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறது. ஏன்னா ஊழல் வழக்குகள் அவ்வளோ குவிஞ்சு இருக்குது அந்த கட்சி. இன்னும் அடுத்து ஊழல் வழக்கில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போது ரீசெண்டாக கூட யாரும் ஊழல் பண்ணியிருந்தாலும் ஒருத்தரையும் விட மாட்டோம், நாங்களும் ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்ணவங்களையும் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் கரூரில் பேசியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்களோட லிஸ்ட்லாம் வந்து அரசு அதிகாரிகள் கலெக்ட் பண்ணுறதா ஒரு தகவல் வருதில்ல, உண்மையாக? நான் கேட்குறேன், திமுகவில் ஊழல் செய்யாத ஒரு துறை, ஒரு அமைச்சர்
யாராவது நான் வந்து ரொம்ப தூய சக்திங்க, நான் இது வரைக்கும் ஊழல் பண்ணது கிடையாது, லஞ்சம் வாங்கினது கிடையாது, ரொம்ப நேர்மையான ஆள் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லாமே. முன்னாள் முதல்வர் இருந்த திமுக தலைவர், இந்நாள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குன்னு அப்டேட்டில் காட்டிருக்காரு. 10,000 ரூபா வச்சுக்கின்னு தான் சார் வந்து இப்போது லண்டன் போனார். லண்டன் போயிட்டு ஒரு 10 நாள் 10,000 ரூபா வச்சுக்கிட்டு லண்டன் போய் ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காரு. அது அவங்க பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு கலந்துக்க போயிருக்காரு. எனக்கு இதில் வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. பேரன் பட்டமளிப்பு விழாவுக்கு போனாருன்னு சொல்கிறீங்க, ஏன் ஒரு அந்த அந்த பட்டம்லாம் வாங்கினக்கூடிய காலேஜ்லேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃபோட்டோ கூட வெளியே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்களே, பார்க்கலையா நீங்கள்? ஃபோட்டோ இவங்க 4 பேர் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, கூட ஒரு ஸ்டூடெண்ட் கூட படிக்கலையா? இவர் மட்டும் தனியாக போயிட்டு காலேஜ் போயிட்டு தனியாக இவர் வந்து டிகிரி வாங்கி வீட்டுக்கு வந்துட்டார். ஸ்பெஷல் கிளாஸ் போயிருப்பார். ஸ்பெஷல் கிளாஸ் அது வந்து ஸ்பெஷல் கிளாஸுக்கு தான் வெளிச்சம். நமக்கு தெரியல அது என்னன்ட்டு. நம்ம வந்து பார்க்கல, அது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோ பார்க்கல. ஆனால் சார் வந்து என்னது ரஜினி கமலஹாசனை வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து வசதி வந்துச்சு. வயசு இப்போ தான் டிகிரியே முடிச்சிருக்காரு. காலேஜ் படிப்பே இப்போ தான் முடிச்சிருக்காரு. 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். காலேஜ் படிப்பே இப்போ தான் முடிச்சிருக்கு தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ரஜினி கமல்ன்றது உச்ச நட்சத்திரம். அவங்கள வச்சு படம் பல கோடிகளை போட்டு படம் எடுக்க முடியுது. ஸ்டாலின் ஐயா கார் வந்து இவர் தான், அதாவது தாத்தாவுக்கு கார் வந்து பேரன் வாங்கி கொடுத்துருக்காரு. தாத்தா கிட்ட, அதாவது ஸ்டாலின் ஐயா கிட்ட 10,000 தான் பணம் இருக்குது. எப்படி இவ்வளோ வருமானம் சம்பாரிச்சார் இந்த வயசில்? எங்கேருந்து சம்பாரிச்சார்? அவர் 10,000 பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன சும்மா வந்து இப்போது ஊட்டிக்கு போனார், எலெக்ஷன் முடிஞ்சு போயிட்டு வந்தார். அங்கே வந்து ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணியிருப்பார். இப்போ லண்டன் போயிட்டு அங்கே கொஞ்சம் செலவு பண்ணிடுவார். இப்படி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணால் செலவு எப்படி ஆகும்? அதாவது மாதம் 20,000 சம்பளம் வாங்குறான் பார்த்தீங்களா, அவன் கூட பார்த்து செலவு பண்ண 30 நாள் கூட அவன் 10,000, 30 நாள் இல்லை 10 நாள் கூட வராது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா செலவாகிடும். வெளில போயிட்டு பெட்ரோல் போட்டுறதுக்கு 500 ரூபா செலவாகுது. சாப்பிட்டு 3 வேளை சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டோன்னா முடிஞ்சு போயிடும். ஒரு 10 நாள் கூட இப்போ தாண்டாது 10,000 ரூபா. மனைவி போய் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னு காட்டினார்ல, அவர் அக்கௌண்ட்டில் 10,000 இருந்தது. மற்றபடி மற்ற இதுவெல்லாம் வந்து இந்த ஒரு சில சொத்துக்கள் இருக்குல்ல, அதுலேருந்து வருமானம் வரும். என்ன சொல்கிறேன்னா, மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் யார், என்னென்ன வச்சுருக்கீங்க, எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நீங்கள் சும்மா வந்து அஃபிலியேட்டுக்காக நீங்கள் சும்மா ஏமாற்றலாம். அதெல்லாம் வந்து தெரியும் எல்லாருக்கும். திமுக எவ்வளோ பெரிய பணக்கார கட்சி, எவ்வளோ கோடிகள் குவியுது. லாட்ரி மார்ட்டின் அவருடைய கட்சி நிதியை வந்து எவ்வளோ 600 கோடி கிட்ட வாங்கினாங்க. பிஜேபிக்கு அடுத்தபடியாக இவங்க தான் அதிகமாக வாங்கியிருக்காங்களே. இதெல்லாம் எங்கே போச்சு இந்த பணம்லாம்? யாருக்கிட்ட நீங்கள் கதை சுற்றுறீங்க, ரீல் சுற்றுறீங்க? எல்லா பணத்தையும் கொள்ளையடித்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு அரசு அமைஞ்சிருக்கீங்க, தாவேக்கா அப்படின்ற ஒரு அரசு அமைஞ்சு ஃபுல்லாக இளைஞர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்காங்க. அவங்க வந்து நேர்மையான ஊழலற்ற ஆட்சி கொடுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டீங்க, அது ஓகே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக வந்து ஒரு தனிநபர் விமர்சனத்துக்குள்ளே போகிறது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். இப்போது திமுகவினர் பெரிய அளவில் முதல்வர் விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நடிகர்களையும் பிரபலங்களையும் மட்டும்தான் ஈஸியாக சந்திக்கிறாரு முதல்வர் விஜய். சாமானியர்களையோ இல்லை விவசாய சங்கங்களையோ இல்லை பொதுவாக அந்த பொது விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய இந்த தொண்டு நிறுவனங்களையோ சந்திக்கிறது இல்லை, நடிகர்களையும் பிரபலங்களையும் மட்டும் ஈஸியாக சந்திக்கிறாரு, சட்டமன்றத்துக்கு அவங்க ஈஸியாக அணுக முடியுது முதல்வரை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் திருப்பி அதே கேள்வி கேட்குறேன். ஐயா ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் வந்து டெய்லி போயிட்டு மக்களை சந்தித்து டெய்லி மக்கள் கூட தான் வாழ்ந்தாரா? டெய்லி உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தான் வந்து டீ சாப்பிட்டாரா? எப்பயாச்சும் எல்லா இடத்துலையும் போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார், டீ சாப்பிடுவார், அங்கே 4 பேர் வருவாங்க. அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தார் தெரியுமா? வாக்கிங் போவார், அங்கேயே போகிற பெண்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் எல்லாமே பேசியிருக்காருல்ல. எல்லாமே செட்டப்பு, எல்லாமே ஷூட்டிங்கு. அங்கே வரக்கூடியவங்களும் ஷூட்டிங்கு, கேட்குற கேள்வியும் ஷூட்டிங்கு. சொல்கிற ப்ரெஸ் மீட்லேயே வந்து கேள்விக்கு அடுத்த கேள்வி வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு செட்டிங் போட்டு தான் ப்ரெஸ் மீட்டே நடந்துச்சு இல்லையா? அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மக்களோட இருந்திருக்கீங்க, இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. அது என்னமோ சினிமாலேருந்து வந்தவங்கலாம் இங்கே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த குடும்பமே சினிமா குடும்பம் தான். ஐயா கலைஞர் வசனம் எழுதி தான் அவர் பிரபலமானார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயாவும் திரைப்படங்களில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு சில படங்களில் நடித்தும் இருக்கார். உதயநிதி ஒரு நடிகராகவே வந்திருக்காரு. குடும்பமே சினிமா குடும்பம் தான். அது போக வந்து டிவி சேனல்ஸை ரன் பண்ணுறாங்க.
அது போக வந்து திரைப்படங்கள், அதாவது அவங்களுடைய ஆட்சி காலம் 5 வருஷத்தில் வந்து ரெட் ஜெயின்ட்லேருந்து வந்த படங்கள் தான் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவ்வளோ படங்கள் வந்து குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு சினிமா துறையவே உங்கள் கண்ட்ரோலில் தான் நீங்கள் வச்சுருந்தீங்க. நீங்கள் சினிமா துறையை பற்றி பேசலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் அடிப்படை உங்களுக்கு வந்து இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? அது மாதிரி நீங்கள் கேட்குறது தப்பு. சினிமாவை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு சினிமாவில் இருந்தால் நீங்கள் வந்தீங்களே ஃபஸ்ட்டு. இப்போது இன்றைக்கி ரீசெண்டாக என்ன விஷயம் அப்படின்னா, திருக்குறள் பாடகர் அறிவு அவர் வந்து நீட் தேர்வை எதிர்த்து வந்து போராட்டம், சட்டமன்றத்துக்கு எதிரில் போராட்டம் பண்ணார். அவரை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து முதல்வரை சந்திச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் ஒரு விமர்சனத்திற்குள்ளாயிருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒருத்தவங்களை வந்து நீங்கள் முதல்வர் சந்திப்பாரா உடனே, ஆனால் இவரை வந்து கூப்பிட்டு உடனே சந்திச்சிருக்காரு. இது எப்படி ஒரு விஷயம்? திருக்குறள் அறிவு வந்து அவர் வந்து நீட் தேர்வு அந்த வினாத்தல் வந்து கசிவு காரணமாக எல்லா எதிர்கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து நீட் தேர்வே கூடாதுன்றது தான் நம்ம ஸ்டேட்டுடைய பாலிசியே. பிஜேபியை தவிர நம்ம ஸ்டேட்டில் எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது தர்மேந்திர பிரதான் அந்த அமைச்சர் வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச் அந்த ஜனதா பார்ட்டி வந்து ஒரு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அதன் எதிரொலியாக இவர் வந்து செக்ரட்டரியேட்டில் அந்த மாதிரி கோஷம் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நீட் தேர்வை வந்து வேணான்னு சொல்லி முதலமைச்சர் பேசணும்னு சொல்லி ஒரு கோஷம் வந்து விட்டுருக்காரு. அப்போ அந்த அங்கே சுற்றி இருந்த செக்ரட்டரியேட்டில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு அந்த காவல்துறையெல்லாம் அவர் வந்து இழுத்து அவரை வந்து கொண்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா முதலமைச்சர் நாலேஜுக்கு அந்த விஷயம் போனதுக்கப்புறமா அவர் உடனடியாக அழைச்சி பேசுகிறார். இந்த மாதிரி திருக்குறள் அறிவை வந்து கூப்பிட்டு செக்ரட்டரி சந்திச்சு பேசுகிறாரு. பேசுனதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து அவரை வழி அனுப்பி வைக்கிறார் வெளியில் வந்து. அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது அந்த பிரச்சனையை வந்து ஒரு முதலமைச்சரே, ஏன்னா அவர் பேசணும் அவசியமே கிடையாது, ஆதவ அர்ஜுனாவே இல்லை வேறு எதனா அமைச்சர்களையோ கூப்பிட்டு போயிட்டு என்னப்பா அதை பேசி இது பண்ணலாம், அவரே செக்ரட்டரியில் சந்திக்கிறாரு, அவரோட குறைகளை கேட்குறாரு, அந்த பிரச்சனைக்கு அவர் முடிவு எடுப்பார். அதுக்கப்புறம் இப்போ டெல்லியில் இந்த போராட்டம் நடக்குது இல்லை, நீட் தேர்வுக்கு எதிராக இந்த காக்ரோச் அமைப்பு வந்து போராட்டம் பண்ணுறாங்கல்ல, இவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வை எதிர்த்து, அதாவது தாவேகா வந்து நீட் தேர்வுக்கு வந்து எந்த வகையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது வந்து நீட் தேர்வு ரகசியம் அப்படின்னு பேசினார் உதயநிதி ஸ்டாலின். அந்த ரகசியம் வந்து 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. அது ரகசியமும் வரல, அதை பற்றி எதுவுமே இல்லை. திடீர்னு ஒரு மக்கள், அதாவது இளைஞர்கள்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலயமா கனெக்ட் ஆகி ஒரு பார்ட்டி மாதிரி சேர்த்து அங்கே ஜந்தர் மந்தரில் வந்து ஒரு டெல்லியில் போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு காங்கிரஸாக இருக்கட்டும், ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், திமுகவும் அது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. டிவிகே சார்பில் கூட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மாணவர்கள் மேலேயோ இல்லை இளைஞர்கள் மேலேயோ இந்த மாதிரி தடியடி நடத்துறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா கட்சிகளும் சொல்லும் போது நம்மளும் ஒன்று சொல்லி வைப்போம். திமுக இந்த நீட் எதிர்ப்பு சம்மந்தமாக தாவேக்கு எந்த முன்னெடுப்பும் எடுக்க மாட்டுது, திமுக அளவுக்கு வீரியமாக இவங்க வந்து செயல்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி திமுக எப்படி எதிர்த்தாங்க நம்ம பார்த்துருந்தானே இருந்தோம் இத்தனை வருஷமா. அதிமுக மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அதிமுக நீட் எதிர்ப்புக்கு வந்து பெருசாக இது பண்ணல, அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நீட் உள்ளே வந்துடுச்சு, பாஜக என்ன சொன்னாலும் அவங்க வந்து தலையாடிட்டு போகிறாங்க, பாஜகவுடைய ஒரு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சாங்க. நீட்டு தேர்வுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷத்தில் இவங்க பண்ணது என்ன? மசோதாவை நிறைவேற்றுவாங்க, மசோதாவை நிறைவேற்றுவாங்க, அனுப்புவாங்க, ஆளுநர் கடப்பில் போட்டுருவார், அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். இது 2 தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் நீட் தேர்வுக்காக இவங்க பண்ண போராட்டங்கள் சொல்கிறேன். ஏன் நாடாளுமன்றத்தில் உங்களால் எத்தனை எம்பி இருந்தாங்க? 40 எம்பி இருந்தாங்க அவங்க கையில். காங்கிரஸோடு சேர்த்து சொல்கிறேன், காங்கிரஸோடு சேர்த்தனா உங்களுக்கு 100 எம்பி கிட்டே இருக்காங்க, காங்கிரஸ்க்கே 100 எம்பி கிட்டே இருக்காங்க. ஏன் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடியாதா? ஏன் பண்ணல? நீங்கள் அதை முடக்கி இருக்கலாம், நீங்கள் இப்போ அங்கே வந்து கோஷம் போட்டிருக்கலாம். ஒரு 5 வருஷத்தில் நம்ம நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம இது மாதிரி போராட்டம் எதுவுமே பண்ணலையே அவங்க. அதாவது வந்து திமுக வந்து வாய் சொல் வீரன் தான், வாயில் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க, கண்டி செயல்பாட்டில் ஒன்றுமே இருக்காது. இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு விஷயம், புரட்சி கூட இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றம் வந்தது அமைதி புரட்சி தான். விஜய் அவர் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டார், நான் வந்து பேசுகிறவன் இல்லை செயல்படுறவன், பேசி நாட்டுக்கு எடுத்தது போதும், நான் வந்து என்னோடய செயல்பாடுகள் மூலயமா மக்களை வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், இத்தனை வருஷமாக என்ன இந்த உச்ச நிலைமைக்கு கொண்டு வந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சொல்லி அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் விமர்சனம் என்னன்னா, பிஜேபி கூட சுமூகமான ஒரு அரசியல் போக்கை நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்னு தாவேக அறிவிச்சது பெரிய அளவில் விமர்சனம். இவங்க வந்து பாஜகவுடைய பி டீமாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க திமுக.
அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு கொடை காட்டுறது, ஆளுங்கட்சியானோடனே வெள்ளை கொடை எடுத்துன்னு போகிறது. அப்புறம் வந்து ஐயா கலைஞருடைய நாணயம் திறப்பு விழாவுக்கு வந்து நீங்கள் வேறு யாரை வேணால் கூப்பிடலாம். ஆனால் உங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய பாஜகவுடைய மினிஸ்டர் வந்து வெங்கையா நாயுடு வந்தார். வெங்கையா நாயுடு இல்லை, இவர் ராஜ்நாத் சிங் வந்தார். இந்த மாதிரி வெங்கையா நாயுடு சிலை திறந்து வச்சார். ஆமாம், சரிங்களா. நாணயம் தான் வந்து ராஜ்நாத் சிங். அந்த மாதிரி பிஜேபியோட இணக்கமாக நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு வீடியோ போடுவீங்க. அந்த மாதிரி தானே நீங்கள் ஒரு அரசியல் முன்னெடுத்தீங்க. பிஜேபியோட உண்மையிலே இணக்கமாக இருந்தது திமுக தான். என்ன டீல்னா, இங்கே வந்து பிஜேபினால தான் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கிது. அப்போ பிஜேபி எதிர்ப்போம். அதே நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம அங்கே போய் சரண்டர் ஆகிடுவோம். நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தோம்ல. இப்போ டெல்லி பயணம் அடிக்கடி போகிறாங்க. டெல்லி பயணம் அடிக்கடி போகிறது இருக்கட்டும், உடனே இந்த இடி ரைடு வந்துச்சுன்னா உடனே இங்கேருந்து அமைச்சர்கள் அங்கே போவாங்க. அது மாதிரி வந்து நீங்கள் இணக்கமாக இருந்தது நீங்கள் தான். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு சிஎம் முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொள்கை எதிரி பிஜேபி தான். அந்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் ஒரு படி கூட, ஒரு இன்ச்சு கூட விலகலை. அவர் ஏன் எதிர்க்கலைன்னா, அரசு நிர்வாகம் சார்ந்து அவருக்கு வந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். இல்லைன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு போக்கை வந்து கடைப்பிடிச்சு நமக்கு நிதியெலாம் வாங்குறதுக்காக அவர் ஒரு சைலண்ட் மோடில் இருக்கார். இன்னொன்று வந்து காங்கிரஸாக இல்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பல ஸ்டேட்டில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி வந்து பிஜேபியோட நெருக்கமாக தான் இருந்திருக்காங்க. இப்போது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இங்கே கேரளாவில் இருக்க சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருக்காங்களாம். அவங்களாம் வந்து கொஞ்சம் இணக்கமாக தான் இருப்பாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக இருந்தால் தான் ஸ்டேட்டுக்கு நல்லது செய்ய முடியும். சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே எதிர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு 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 மோதல் போக்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டுக்கு நல்லது கிடையாது, மக்களுக்கு நல்லது கிடையாது. மக்களுக்கு வந்து ரெண்டு கவர்மெண்ட்டும் இணைஞ்சு தான் செயல்படணும். அதை தான் இப்போ விஜய் பண்ணுறாரு. ஓகே வெங்கட், அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய பாலிடிக்ஸ் பேசுவோம். நிறைய எந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் இருக்குது, என்னென்ன ட்ரெண்டிங் அரசியல் போயிட்டுருக்கு அப்படின்னு பேசலாம். நன்றி. நன்றி ஜெய், வணக்கம்.